உங்க எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப நன்றி இந்த பதிவை கிளிக் பண்ணதுக்காக. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவாசகம் நடத்திய அதிசயம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என் லைஃப்பில் அந்த திருவாசகம் எப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை நிகழ்த்துச்சு, அந்த சிவனோட அருள் எனக்கு எப்படி பரிபூர்ணமாக கிடச்சிதுன்றதை பற்றி தான் நான் உங்ககிட்ட இன்றைக்கி சொல்ல போகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ சிவனோட பெருமை எந்த ஒரு கடவுளாகவே இருந்தாலும் அவங்களோட பெருமைகளை கேட்குறதே நமக்கு ஒரு பாக்கியமாக தான் நான் நினைப்பேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஏதோ ஒரு விதத்தில் இதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிவனோட அருள் இல்லாமல் உங்களால் இந்த பதிவை பார்க்க முடியாது. நீங்கள் ரொம்பவே லக்கி. அவர் ஏதோ ஒரு விதத்தில் உங்ககிட்ட எதையோ ஒன்று சொல்ல விரும்புகிறாரு. அதை நீங்கள் இந்த பதிவு ஃபுல்லாக கேட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாருன்றது உங்களால் கண்டிப்பாக உணர முடியும். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கொஞ்ச நாள்லாம் இல்லை, ஒரு 4 நாள் முன்னாடி வெட்டிங் ஆனிவர்சரி முடிஞ்சிச்சு. என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் நான் என்ன பண்ணேன், வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லி எனக்கு வெட்டிங் ஆனிவர்சரி நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஸோ குரூப்பில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் எனக்கு விஷஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது போல் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, விஷ் பண்ணவங்க எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டேன். இது நடந்தது கல்யாண நாள் அன்னைக்கு. ஸோ ஆகஸ்ட் 8 எங்களுக்கு வெட்டிங் டே. ஸோ ஆகஸ்ட் 8 இது நடந்துச்சு. ஸோ மார்னிங் எல்லாருமே நல்லா விஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 10:00 10:30 வரைக்கும் எல்லாரோட விஷஸ்க்கும் நானும் ரிப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். 10:30க்கு மேலே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பூஜை பண்ணணும்னு சொல்லி எனக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு. நான் போகிற மாதிரி இருந்துச்சு. அது வேறு எங்கேயும் இல்லை, எங்கள் வீட்டுக்கு கீழே தான். ஸோ பூஜை பண்ணுறாங்க. ஸோ அதனால் பதிகம்லாம் படிக்கிறாங்க. நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ நானுமே போயிருந்தேன். நான் ஒரு அது முடிச்சுட்டு வந்த உடனே ஒரு ஷார்ட்ஸ் நாங்கள் போட்டிருப்பேன் நான் யூடியூப்பில். நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். அதில் நான் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக, எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக, எவ்வளோ ஒரு ஆச்சரியமாக நான் அதை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஆழமாக உங்களால் இதை புரிஞ்சிக்க முடியும். நான் ஏன் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனிவே அந்த மாதிரி கூப்பிட்டாங்க. ஸோ நான் போய் வந்துட்டேன். நல்லா பதிகம், அது என்னென்னா திருவாசகம் படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நான் சிவனடியார்கள் எல்லாமே சேர்ந்து திருவாசகம் படிச்சுட்டு இருந்தாங்க. சிவன் பார்வதியை கலசம் வச்சு அந்த பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு பூஜையில் கலந்துக்கிற வாய்ப்பு அது எனக்கு கிடச்சிது. அதுவும் என்னோடய திருமண நாள் அன்றைக்கி எனக்கு கிடச்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த பதிகம் பாடினாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இது வரைக்கும் அதை பாடினதே கிடையாது. ஸோ எல்லோரும் படிக்கவே சரி நம்மளும், எனக்கு ஒரு புக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ நானும் படிச்சுட்டேன். ஸோ நான் பாட்டாகவே பாடிட்டேன். ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா நான் இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் பாடியோ படித்தோ அவங்க கேள்விப்பட்டதே கிடையாது. அவங்க கேட்டதும் கிடையாது. ஸோ நான் அந்த அளவுக்கு பாடிடவே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு அதிசயம், அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம். என்ன அந்த பொண்ணு இவ்வளோ சூப்பராக பாடுது அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அவங்க நிறைய தடவை சொல்லிட்டாங்க, உனக்கு சூப்பராக பாடுற, உனக்கு சூப்பராக ராகம் வருது, நீ செம்மையாக பாடுற, நான் எதிர்பார்க்கல நீ இப்படி பாடுவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாமே நம்ம அருளா, நம்ம போய் உட்காடுறோம், அந்த புக்கு நம்ம கையில் வந்தோடனே என்னோடய சிந்தனை எல்லாமே சிவனை நோக்கி போக ஆரம்பிச்சிச்சு. அவர் நோக்கி போக ஆரம்பித்தோடனே நம்மளுக்கு சொல்லவா வேணும், அது தானாக வந்துடும். ஸோ இது போல் பாடி முடிச்சிட்டோம். ஸோ ஈவினிங் வரைக்கும் நடந்துச்சு. மதியம் சாப்பாடும் அவங்களே போட்டுட்டாங்க. ஸோ சாப்பிட்டு கொஞ்சம் கேப் விட்டு அந்த திருவாசகத்தை முழுக்க படித்து முடிச்சிட்டாங்க. படித்து முடிக்க 4:30 ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது படித்த உடனே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அன்றைக்கி தினம் என்னோடய பசங்க என்னை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அவங்க மாட்டுன்னு விளையாடினாங்க. அவங்க கூப்பிட்டவங்களுக்கே அது ஒரு அதிசயம். நான் உன்னை கூப்பிடலாமா வேணாமான்னு யோசித்தேன். ஆனால் பசங்க உன்னை சும்மா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த பசங்க என்னோடய பசங்க அன்றைக்கின்னு பார்த்து என்னை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே பண்ணல. நான் ஃப்ரீயாக அந்த திருவாசகம் படிக்கிறதுல இறங்கிட்டேன்.
இதெல்லாம் படித்து முடிக்க 4:30 ஆகிடுச்சு. ஸோ 4:30 மணி முடித்தோடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். நான் வந்து நேராக விளக்கேற்றிட்டு நான் அந்த ஒரு வீடியோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் என்ன நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலையில் எழுந்து நம்ம எல்லாருக்கிட்டேயும் அவ்வளோ விஷஸ் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ நம்மள எத்தனை பேர் நம்ம மனசார நல்லா இருக்கணும், ஹாப்பி வெட்டிங் டேன்னு விஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க இத்தனை பேர்கிட்ட விஷஸ் வாங்கினதுனால தான் இது போல் ஒரு பாக்கியம் வந்து நமக்கு கிடச்சிச்சின்னு நான் நினச்சி நான் ஒரு வீடியோ பண்ணிட்டேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு நீங்கள் எல்லாருமே உண்மையாக விஷ் பண்ணதுனால எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சான்ஸ் வந்து கிடச்சிது. நான் இது போல் படிச்சுட்டு வந்துட்டு எனக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் போட்டுருப்பேன், அதில் பேசியிருப்பேன். அது பேசினோடனே நானும் அதை அப்படியே விட்டுட்டேன். ஸோ பேசிட்டு ரொம்ப சந்தோஷம். அன்றைக்கெலாம் ரொம்ப மன நிறைவாக ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு அன்றைக்கெலாம் எனக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் சரி நம்ம விட்டுட்டோம். சரி மறுநாள் ஆகஸ்ட் 9 இல்லை ஆகஸ்ட் 10ஆம் தேதியில் 2 நாள் கழிச்சுன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு திடீர்னு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வருது. என்னென்னா டிலேட்டட் விஷஸ்க்கா, சாரி, இது போல் வந்து அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்கல்ல, அப்போ நான் வந்து கோயிலில் இருந்தேன், அதனால் நான் உங்களுக்கு விஷ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பி வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்னென்னோ சொல்லியிருந்தாங்க. எனக்கு அந்த லாஸ்ட்டு அவங்க சொன்னது மட்டும் எனக்கு புரியவே இல்லை. சரி எனக்கு இது புரியலப்பா, நீங்கள் இன்னொரு ஆடியோ நோட் ஒன்று கொடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த தம்பி எனக்கு காலே பண்ணிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் மிராக்கிள்ஸே இங்கே தான் இருக்குது. ஸோ நல்லா ஃபுல்லாக கவனிங்க, ஸ்கிப் பண்ணாத கேளுங்க. அந்த தம்பி என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ குரூப்புனா நமக்கு ஒரு விஷஸ் வந்துச்சுன்னா அந்த குரூப்பில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த மெசேஜ் வந்து டொயின் 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 வந்துக்கிட்டே இருக்கும் அந்த சவுண்டு. ஸோ அது போல் வந்து எனக்கு விஷ் பண்ணவங்க எல்லோரும் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கவே அந்த தம்பி கோயிலில் இருக்கவே அந்த மாதிரி சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது போல் சவுண்ட் வந்துகிட்டே இருக்கவே அந்த கோயிலில் இருந்த ஒரு அம்மா அவங்களும் வந்து அந்த கோயிலில் அப்போ தான் அந்த தம்பியும் பார்க்குறாங்க. என்றைக்குமே அந்த தம்பி தனியாக தான் எப்போவுமே போவாராம். ஆனால் அன்னைக்கு தானே ஒரு கும்பலாக போகலான்ட்டு கும்பலாக போயிருக்காங்க. ஒரு 4-5 பேரோ 10 பேரான்னு தெரியல. ஆனால் கும்பலாக போனான்னு சொன்னாங்க. ஸோ கும்பலாக போயிருக்காங்க. அந்த அம்மா அங்கே இருந்திருக்காங்க. இது போல் மெசேஜ் சவுண்டு வரவே அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயில் வந்தால் ஃபோன் ஆஃப் பண்ணணும்னு தெரியாதாப்பா, ஃபோன் ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த தம்பி என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லைம்மா இது போல் அந்த அக்காவுக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரி, அதனால எல்லோரும் விஷ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த தம்பி அந்த மாதிரி சொன்ன உடனே அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு பதிகம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கே ஒரு பதிகம் வந்து படிச்சிருக்காங்க. நல்லா கேட்டுக்கோங்க. அவங்க வந்து எந்த ஊருன்னு கூட எனக்கு தெரியாது. அவங்க அவ்வளோ இந்த ஒரு ஊரில் இருக்காங்க. அந்த அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பதிகம் வந்து படித்த உடனே அங்கே அந்த கும்பலில் இருந்த ஒரு அண்ணா வந்து கேட்டிருக்காரு, நீங்கள் வந்து பதிகம் படித்தா அவங்களுக்கு என்னம்மா பலன்? அது அவங்க படித்தா தானே அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். நீங்கள் படித்தா அது எப்படி அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து அந்த அம்மா சொல்லியிருக்காங்க என்னென்னா, அது எல்லாமே சிவன் வந்து நடத்திடுவார், அதெல்லாம் சிவபெருமான் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூடவே இன்னொன்று சொல்லியிருக்காங்க இந்த தம்பிக்கிட்ட, வாழ்க்கையில் எல்லாருக்குமே கஷ்டம் இருக்க தான் செய்யும். ஆனால் நம்ம அந்த கஷ்டத்தெல்லாம் ஒரு இதுவாக நினைக்காம நம்ம வாழ்க்கையை நோக்கி நம்ம பயணிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளில் நீ இன்னும் புலம்பு வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிட்டு இருக்காங்க. இந்த தம்பிக்கு ஒன்றுமே புரியல. இந்த தம்பியும் நார்மலாக வீட்டுக்கு வந்துட்டுக்கிறாரு. என்ன இந்த அம்மா வந்து சிவன் எல்லாம் நடத்திடுவாங்கன்னு சொல்கிறாங்க, என்ன ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்பி வந்திருக்காங்க. இந்த தம்பி வந்தது இது நடந்தது காலையில். ஸோ இந்த தம்பி இந்த அம்மா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி ஈவினிங் தானே இன்றைக்கி வந்து கல்யாண நாள் அன்றைக்கி இது நடந்துச்சு. நான் தான் அந்த கல்யாண நாள் அன்றைக்கி திருவாசகம் படிச்சுட்டு ஈவினிங் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அந்த வீடியோ வந்து நான் குரூப்பில் அப்லோட் பண்ணிடவே எல்லாருக்கும் நான் நன்றி சொன்னேன். உங்களால் தான் நான் நடந்துச்சுன்னு சொன்னோடனே இந்த தம்பிக்கு வந்து அந்த வீடியோஸை பார்த்து அவ்வளோ பெரிய ஆச்சரியம். ஏன்னா அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, சிவன் நடத்திடுவாருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அம்மா அங்கே நாங்கள் நல்லா இருக்கணும்னு அந்த பதிகம் படிக்கவே அந்த பதிகத்தினால தான் எனக்கு இங்கே திருவாசகம் படிக்க சொல்லி அந்த அழைப்பு வந்து எனக்கு வந்துச்சு. உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா?
இப்போது அங்கே எதுவுமே நடக்கலை, இது எதுவுமே நடக்கலைன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. அவங்க அங்கே பதிகம் படிக்கவே அந்த பதிகத்தோட பலனாக எனக்கு வந்து அழைப்பு வந்து இங்கே கீழேருந்து வந்துச்சு. ஸோ அந்த அழைப்பு வரவே நான் போய் அங்கே உட்காந்து அதை படிக்கிற பாக்கியம் எனக்கு கிடச்சிது. ஸோ அந்த பாக்கியம் நான் அது படித்து முடித்து எனக்கு அவ்வளோ மனசு நிம்மதி. அந்த நிம்மதியை நான் எப்படி என்னால் வார்த்தையில் சொல்லவே முடியல. வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் எல்லாரும் கட்டாயமாக அதை வந்து அந்த பதிகத்தை வந்து படிக்கணும். அது அது வந்து சொல்ல முடியாது. அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக உணர்ந்தால் மட்டுமே அது வந்து கண்டிப்பாக அது கடவுளை உணர முடியும். அதுபோல் அந்த தம்பிக்கு அவ்வளோ ஆச்சரியம். அன்னது இந்த அக்கா இது போல் சொல்கிறாங்களே, அப்போ அந்த அம்மா சொன்னது அது வேறு அந்த தம்பிக்கு என்கிட்ட அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அந்த தம்பி ஒரு நாள் அதை யோசிச்சுட்டு சொல்லலாமா வேணாமா, சொன்னால் நம்புவாங்களா அப்படின்லாம் யோசிச்சு தான் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காரு. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த தம்பி இப்படி சொன்ன உடனே நான் உண்மையிலே அழுதுட்டேன். ரொம்ப 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 தேங்க்ஸ் பண்ணிங்க. நம்பலைன்னா அங்கே மெசேஜ் கூட நான் இந்த வீடியோ எண்டில் நான் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ணுறேன். நீங்கள் வேணால் பாருங்கள். எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அது. இது அந்த தம்பிக்கும் ஒரு ஆச்சரியம், எனக்கும் ஆச்சரியம். அந்த தம்பி போய் எல்லாருக்கிட்டையும் சொன்னால் கூட யாரும் நம்பலையா. நீ ஏதாச்சும் ஒரு இது மாதிரி பேசிகிட்டு இருப்ப, உனக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஏன்னா எல்லாராலையும் எல்லாமே உணர முடியாது. ஸோ எது வந்து யாரால் உணர முடியுமோ அவங்களால மட்டும்தான் அது உணர முடியும். இப்போ கூட இந்த வீடியோவை நார்மல் பீப்புள் எத்தனையோ பேர் பார்க்குறாங்கன்னா எல்லாராலையுமே நான் என்ன சொல்ல வரேன், என்னோடய சந்தோஷத்தை, என்னோடய உணர்வை கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியாது. கடவுளோட அருளோ, கடவுளோட அந்த உணர்ந்தவங்களால் மட்டுமே தான் இந்த சந்தோஷத்தை வந்து உணர முடியும். அது அவங்களே அதை அவங்க அந்த சந்தோஷத்தை பெற்றதா மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவங்கள பட முடியும். உண்மையிலே இது அவ்வளோ பெரிய ஆச்சரியம். நான் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினச்சேன். எனக்கு டைமே இல்லை. இப்போ தான் அதுக்கான டைம் வந்து கரெக்டாக எனக்கு அமைஞ்சுது. எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அந்த அம்மா யாருன்னே தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு எல்லாருமே இருக்காங்க சொந்தக்காரங்க. நான் நிறைய சொல்லியிருப்பேன். ஆனால் எனக்கு யாருமே விஷ் பண்ணல. ஆனால் யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க நான் நல்லா இருக்கணும்னு அவங்க மனசார அது போல் வாழ்த்துனதுனால அந்த சிவனே இறங்கி வந்து எனக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்ததும் அது நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அந்த சந்தோஷத்தை எவ்வளோ நேரம் பேச சொன்னாலும் நான் பேசிகிட்டே இருப்பேன். ரொம்ப 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 நன்றி. இது தவிர நான் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இதை பார்க்குற உங்களுக்கும் கண்டிப்பாக சிவனோட அருள் நிச்சயமாக பரிபூர்ணமாக கிடைக்கணும். கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் என்ன ஒரு வேண்டுதல், நீங்கள் எந்த கவலையில் இருந்தாலும் எல்லாமே சரியாயிடும். கவலையே படாதீங்க. எனக்காக இல்லைனாலும் உங்களுக்காக ஒரு தடவையாவது அந்த திருவாசகத்தை எல்லாருமே படிக்கணும். ஒரு நாள் படிங்க. அதோட மாற்றத்தை நீங்களும் கண்டிப்பாக அந்த அதிசயத்தை நீங்கள் கண்டிப்பாக பெறணும். இதுதான் நான் சிவனான்கிட்ட வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி.